வெல்கம் டு செக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. ஆக்சுவலி ரொம்ப சாரி, காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஐம் ஸோ சாரிடா. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், வீடியோவுக்கு பின்னாடி எதனாவது பேக்ரவுண்ட் சவுண்டு நாய்ஸஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. ஆனால் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ இருக்குது. என்னென்னா, நம்ம டே குக் இதில் 2 பேருமே மாஃபியாவாக தான் இருக்க போகிறாங்க. 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன்ஸ். ஓகேடா. நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டீவை தான் காட்டுறாங்க. அவர் செம்ம டென்ஷனாக ஒரு ரூம்குள்ளே டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு அப்படியே டென்ஷனாக, அதுவும் இல்லாமல் அவருக்கு செம்ம கோவம் இருக்குது. யாரோ ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்காரு. இப்போ டக்குன்னு அந்த ரூமில் டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா அவங்களுடைய நம்ம டீவுடைய அம்மா அப்பா தான் உள்ளே வந்திருக்காங்க. இப்போ டக்குன்னு நம்ம டீ அவங்க 2 பேருடைய கையவும் தரன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த ரூமில் இருக்கிற அந்த பெட்டில் பொத்துன்னு போட அவங்க 2 பேரும் அப்படியே ஒரு நிமிஷம் ஜம்ப் ஆகி அந்த பெட்டில் உட்காடுறாங்க. இப்போ நம்ம டீ டக்குன்னு போயிட்டு டோரெல்லாம் நல்லா டைட்டாக லாக் பண்ணிவிட்டு இப்போ அவங்க 2 பேருக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இங்கே பாருங்கம்மா, எனக்கு சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. யாரை கேட்டுமா முதல்ல நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணீங்க? ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குன்னு தானேம்மா என்னை வர சொன்னீங்க. எதுக்காகம்மா இப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த பாருட்டி, தயவு செஞ்சு துள்ளாத, ஒரு நிமிஷம் இரு, சொல்கிறத முதல்ல கேளுடா. நான் இப்போ கேட்குற நிலமையில இல்லைம்மா. யாரை கேட்டு முதல்ல நீங்கள் இதை ரெடி பண்ணீங்க? எனக்கு இந்த காதல் கல்யாணம் செட் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ்க்கும் அதுக்கும் ரொம்ப தூரம்மா. ப்ளீஸ் எனக்கு இது வேண்டாம்மா. முதல்ல இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறீங்களா இல்லையா? டேய் ப்ளீஸா, அப்படிலாம் பேசாத. அப்பா தான் என்ன அப்பா நீங்களே சொல்லுங்கள், எதுக்காக இது மாதிரி டக்குன்னு எதுக்காகப்பா இதெல்லாம்? இங்கே பாருடே, சொல்கிறது கேளு. கம்பெனி விஷயமாக தான் அப்பா. கம்பெனி எப்போ பார்த்தாலும் கம்பெனி தான். உங்களுக்கு அப்படி கம்பெனியில் எதுனா ஒரு விஷயம் வேணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட டேரெக்டாக சொல்லுங்கப்பா. நான் அதை உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில தான் நான் உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்குறேன். இப்படி சொல்லாமல் எதுக்குப்பா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு? எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. இங்கே பாருடே, ரொம்ப துள்ளாத. இதை பண்ணாதான் ஒன்று கிடைக்கும்னா அதை பண்ணி தான் ஆகணும். அப்படின்றப்போ அது தப்பாக எனக்கு தெரியலடா. அப்பா உங்களுக்கு இப்போ என்னப்பா வேணும்? இங்கே பாருடே, நான் சொன்னால் உனக்கு புரியாது. நீ அந்த இடத்துல இருந்தால் தான் புரியும்டா. அப்பா நான் 1000 வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னை கேட்காம இந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. டேய் வாயை மூடு. என்ன ஓவராக பேசிகிட்ருக்கா? என்ன பேசிகிட்ருக்க நீ? டேய் நீ என்னுடைய பிள்ளைன்றதை மறந்துடாத, ஓகேவா? உனக்கு இருக்கிற இந்த திமிரெல்லாம் எனக்கு அதிகமாக இருக்குது. என்கிட்ட இருந்தால் இதெல்லாம் வந்ததுன்றதை மறந்துடாத, ஓகேவா? புரிஞ்சுக்காத முதல்ல. வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்ருக்காத. உன்னுடைய இந்த 4 பீத்த பசங்க பின்னாடி சுற்றுறானுங்களே, மாஃபியாவுடைய பாடி கார்ட்ஸுன்ற பேரில், அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆடாத. எனக்கு அதை விட பவர் அதிகம், ஓகேவா? அப்பனா இருக்கிற என்ன அப்பனா இருக்க விடு, ஓகேவா? வில்லனா மாற்றாத. தயவு செஞ்சு சொல்கிறேன், வாயை மூடிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அந்த மயிரை மட்டும் செய், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்ம டீயோடைய ஃபேஸ்க்கு நேராக கையை வச்சு அப்படி பேச நம்ம டீயால் ஒரு வார்த்தை எதிர்த்து பேச முடியல. ஏன்னா நம்ம டீ 1000 தான் அங்கே மாஃபியாவாக இருந்தாலும் அவங்க அப்பா தான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டாக இருந்திருப்பார். அவருடைய லீட் வழியாக தான் நம்ம டீ வந்திருப்பார் இல்லையா? அதை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த ஒரு குட்டி பவரை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா முன்னாடி நிற்க முடியாது இல்லையா? அதனால் அவங்க அப்பா இப்படி திட்டினதும் அவர் கொஞ்சம் அப்படியே அமைதியாகிடுறாரு. அதை சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போயிட அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம டீவுடைய அம்மாவும் அப்படியே அமைதியாக போயிடுறாங்க. இப்போ நம்ம டீ தலையிலே அடிச்சுக்கிட்டு இதை கேட்க மாட்டேறாங்களே, எப்படியாவது இதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே கையை வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு நடந்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இப்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணால் இன்னொரு ரூமில் தாண்டா காட்டுறாங்க. அந்த ரூமில் ஒரு பர்சன் செம்மையாக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு அந்த ரூம்லேயே இருக்கிற ஒரு கவுச்சில் உட்காந்துக்கிட்டு கையில் காஃபி கப்போட ஒரு லேப்டாப்பை தாண்டா வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கண்ணில் அவ்வளோ கோவத்தோடு அந்த ஒரு லேப்டாப் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு.
ஆக்சுவலி அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தாண்டா. இப்போது அவருக்கு பக்கத்தில் அவருடைய பிஏ யூங்கி நின்றுட்டுருக்காரு. இப்போ அவர்கிட்ட யூங்கி சார், யூங்கி எதுக்காக நம்மளுடைய பாடி கார்ட்ஸ் நிற்காமல் அவங்களுடைய பாடி கார்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க? சார் இல்லை சார், எல்லாருமே சேர்ந்து தான் சார். இல்லை, நம்ம பாடி கார்ட்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கணும். அவங்கள எல்லாரையும் துரத்தி விடு. சார் இல்லை சார், நம்ம அப்படி பண்ண முடியாது. நீங்கள் அவரை மேரேஜ் பண்ண போகிறவர் இல்லையா? இதோ பாரு, அதிகம் பேசாத, சொன்னதை மட்டும் செய். அவன் என்ன மேரேஜ் பண்ண போகிறானா? அவன் சொல்கிறதெல்லாம் நான் செய்யணுமா? இவ்வளோ நாள் என் மேலே பவர் இருந்தது, இப்போ அவனை மேரேஜ் பண்ணால் அவனுடைய பவர் இங்கே வரணுமா? இங்கே பார், சொன்னதை மட்டும் செய். போயிட்டு அவனை எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு நம்ம பாடி கார்ட்ஸ் நிற்க வை. ஆனால் சார் இல்லை, அப்படி பண்ண முடியாது சார். என்னது? நான் சொன்னாலே இந்த விஷயம் நடக்காது, அப்போ வேறு யார் சொன்னால் நடக்கும்? சொல்லு, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். சார் இல்லை, உங்கள் அப்பாவும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவருடைய அப்பாவும் சேர்ந்து தான் சார் இந்த அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் பண்ணாங்க. நீங்கள் அவர்கிட்ட பேசினா மட்டும்தான். எங்கள் அப்பா எங்க? கீழே ஒர்க்கில் இருக்கார் சார். சரி தள்ளு. சார் சார், உங்களுக்கு கீழே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்? இல்லை சார், இந்த லேப்டாப்பையும் இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு தான் சொன்னார். ஆனால் நீங்கள் கம்பல்சரி வேணும்னு சொன்னனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அவருக்கு முன்னாடியே தெரியும் போல் சார் எல்லாத்தையுமே, அதனால தான் இப்படி. என்ன அவருக்கு தெரியும்? இல்லை சார், இப்போது இருக்கிற கம்பெனிலேயே டாப் கம்பெனி உங்கள் கம்பெனியும் உங்கள் மேரேஜ் பண்ணிக்க. இங்கே பாரு, இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்னால் வாயிலே அடிப்பேன். இல்லை சார், அந்த ஆப்போசிட் கிம் கம்பெனியும் தான். உங்கள் 2 பேருக்கும் தான் ஒரு வாரே போயிட்டுருக்குன்னு உங்கள் அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரியும் போல். அதனால இது இப்படி இருந்தாலும் சரிப்பட்டு வரும், இவனுங்களை இப்படியே விட்டால் இவனுங்க எதிரியாக தான் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து குழப்பி போட்டு வச்சுருக்காரு சார். என்னது? என்ன நினச்சிட்ருக்காரு எங்கள் அப்பா? இல்லை சார், நான் சொன்னேன் இந்த மாதிரி சாருக்கு பண்ணால் பிடிக்காது சார். அவர் எதனாவது கத்துவார், அப்புறம் என்ன தான் போட்டு எதனா சொல்வார். அவங்கவுங்கள அவங்கவுங்க இடத்துல நிற்க வைப்போன்னு சொன்னேன். ஆனால் அவர் தான் கேட்காம. சரி சரி தள்ளு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஏஞ்சி அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே சரி பண்ணிக்கிட்டு அந்த மிரரில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அப்படி நின்றுட்டுருக்கேன். இப்போது அந்த ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுதுடா. யாருன்னு பார்த்தா அந்த நம்ம ஜங்குக்குடைய அப்பா தான் வந்து உள்ளே வராரு. பின்னாடி அவங்க அம்மா வராங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல நின்றுட்டு மிரரில் அவருடைய ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பா அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்க, இப்போ ஜங்குக்கு லைட்டாக அப்படி திரும்பிட்டு அப்படியே அப்செட்டாக மூஞ்சி வச்சுட்டு ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி வச்சுருக்காரு மூஞ்சை. அவங்க அப்பா பார்த்துட்டு, பா என்னடா எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் வேலை பார்த்து வச்சுருக்கீங்க? டேய் என்னடா சொல்கிற? எதுக்கு என்னை கேட்காம இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்? அதுவும் நான் யார் மூஞ்சிலே டெய்லி முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்க கூடயே இந்த அரேஞ்ச்மெண்ட். எதுக்காக, யாரை கேட்டு இதை கொஞ்சம் ரெடி பண்ணீங்கன்னு எனக்கு சொல்கிறீங்களா? ஜங்குக்கு எனக்கு புரியுது, இருந்தாலும் இது நம்மளுக்கு இப்போ அவசியம். அப்பா நடிக்காதீங்க, எனக்கு தெரியும் நீங்களும் அந்த கிம் கம்பெனியுடைய முன்னாடி இருந்த அந்த சிஓ அதான் அங்கே என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு நாக்க தொங்க போட்டு வந்திருக்கானே அவனுடைய அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு, உங்கள் 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களை எதுக்கு இன்வால்வ் பண்ணுறீங்க? முக்கியமாக என்னை எதுக்கு இன்வால்வ் பண்ணுறீங்க? எனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றி நம்ம பாடி கார்ட்ஸ் மட்டும் இருப்பாங்கன்னு பார்த்தா சுற்றி முற்றி ஃபுல்லாக அவனுடைய பாடி கார்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. என்னப்பா நடக்குதுங்க? எனக்கு இதை பார்த்தாலே எரிச்சலாக வருது. ஒவ்வொருத்தனையும் அப்படியே பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளணும் போல இருக்குது. இங்கே பாரு ஜங்குக்கு, எனக்கு புரியுது, இருந்தாலும் நீ கோவப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. வா இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட பேசுகிறனால தான் இப்படி பேசிகிட்ருக்கேன். இதே வேறு யாராவது வந்திருந்தேன்னா கன் எடுத்து போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. என்னுடைய பொறுமையை நீங்கள் சோதிச்சிட்ருக்கீங்க. ஜங்கு இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. இந்த கல்யாணம் ஒன்றும் வாழ்க்கைக்காகன்னு சொல்ல முடியாது, கம்பெனிக்காக தான். கம்பெனி இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும்னா கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் அவனுக்கு இருக்கிற சொத்து சுகத்துக்கு கண்டிப்பாக அது வேணும். அதுவும் இல்லாமல் அவனும் நம்ம ஈக்குவலுக்கு இருக்கான். அப்படின்றப்போ நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா?
நம்மளுக்கு கீழே இருக்கணும் இல்லையா? 2 பேரும் எப்போவுமே ஃபஸ்ட்டாக இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் தான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக இருக்கணுன்றப்போ நம்ம இருக்கணுமா இல்லையா அந்த இடத்துல? அதுவும் நீ இருக்கணுமா வேண்டாமா? அப்போ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவன் உனக்கு கீழே தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி வில்லத்தனமாக சொல்ல, நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, ஆமாம்ல, அவன் எனக்கு ஈக்குவலாக நின்றுட்டுருக்கான். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு கீழே இல்லை அவன். அப்போ நான் தான் ஃபஸ்ட்டில் இருப்பேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம். இந்த கல்யாணத்தில் ஒரு நிமிஷம் டிலே ஆகக்கூடாது. எனக்கு இப்போவே அவனை கல்யாணம் பண்ணி ஆகணும். எல்லாமே ரெடிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க பார்த்து ஒரு மாதிரி கேட்கா, நம்ம இவங்க இப்படி வாயை பொழுதுகிட்டு ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே மிரரை பார்த்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு நீ என் கையில் செத்துடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. கீழே அந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் அவர் நிற்க வேண்டிய இடத்துல நின்றுட்டுருக்காரு. அதாவது சொல்லப்போனால் நம்ம டீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டீயோடைய ரூமில் தான் காட்டுறாங்க. அவர் தலையை பிச்சு போட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. எப்படிரா இந்த மேரேஜ் நிப்பாட்டுறது, இவன்கிட்ட வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ அந்த ரூம்குள்ளே நம்ம டீயோடைய பிஏ நம்ம ஜிமன் வராரு. உள்ளே வந்துட்டு, சார் கீழே எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாரு, நான் வரல, என்னெல்லாம் இங்கே கூப்பிடாத. சார் இல்லை சார், இது உங்கள் மேரேஜ், உங்கள் ஹஸ்பண்ட் கீழே வெயிட் பண்ணி. என்னது, என்ன சொன்ன? யார் அந்த அந்த நாதாரி? என்னுடைய ஹஸ்பண்டா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாக்க தொங்க போட்டு வந்து நின்றுட்டுருக்கான். அதுவும் எனக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்கான். அவன் என்னுடைய ஹஸ்பண்டா? இந்த பாரு ஜிவன், எனக்கு கோவப்படுத்தாத. நானே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கையில் கன்று இல்லாமல் போயிடுச்சு. இல்லைன்னா அவன் நெத்தி பொட்டில் வச்சு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். சார் கோவப்படாதீங்க சார் ப்ளீஸ். உங்கள் அப்பா கூப்பிட்டு வர சொன்னார் சார். சரி நீ இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமனை அந்த ரூமை விட்டு வெளியே துரத்த. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிட்டு கண்ணாடியை பார்த்து ஒரு தடவை அவரையே அப்படியே அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே நம்ம ஜிமன் ஆல்ரெடி நின்றுட்டுருக்காருடா. இப்போ நம்ம ஜிமன் அப்படி நம்ம டீயோடைய பாடி ஃபுல்லாக டச் பண்ணிகிட்ருக்காரு. என்னன்னு பார்த்தா செக் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஏய் என்ன செக் பண்ணுற நீ? இல்லை சார், உங்கள் அப்பா தான் கன்று தானே இருக்கான்னு செக் பண்ண சொன்னார். என்னது? இல்லை சார், உங்கள் அப்பாவுக்கு உங்களை பற்றி தெரியும் போல், நல்ல வேலை பார்த்து வச்சுக்கிறாரு உங்கள் அப்பா. என்ன பண்ணார்? சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம இப்போ இருக்கிற இடத்த சுற்றி பாடி கார்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம பாடி கார்ட்ஸ் மட்டும்னா பரவாயில்ல, அவன் பாடி கார்ட்ஸும் சேர்ந்துல நின்றுட்டுருக்காங்க. என்னது, எவ்வளோ தைரியம் தான் அது மாதிரி பண்ணுவார் எங்கள் அப்பா? சார் உங்கள் அப்பா தான், ஆனால் அவர் உங்கள் அப்பாவாக வர்றதுக்கு முன்னாடி உங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கீழே நின்றுட்டுருக்காரு. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். எனக்கே இந்த விஷயம் எப்போ தான் சார் தெரியும். எப்படி உனக்கு தெரியும்? அது 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 வந்து அது அது கேள்விப்பட்டேன் சார். கீழே நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓ, வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும். செக்கிங் முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு சார், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் கீழே கூப்பிட்டு போக, இப்போது அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே நம்ம டீ வாங்க ஆரம்பிச்சதும் எல்லாருமே ஏஞ்சி நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஏஞ்சி நின்றுக்கிட்டு அப்படியே போ பண்ணிக்கிட்டு நம்ம டீக்கு ஒரு தனி மரியாதை செலுத்துகிறாங்க. இப்போ நம்ம டீ அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு ஜங்குக் பக்கத்தில் போய் நிற்க, இப்போ நம்ம ஜங்குக் நம்ம டீ அங்கே வந்து நின்றதை கவனிச்சுட்டு அப்படியே பார்க்காத மாதிரி எங்கேயோ பார்த்துட்ருக்காரு. இப்போது இவங்க 2 பேருக்கும் இப்படி சென்டரில் ஒரு ஃபாதர் வந்து நின்றுக்கிட்டு, அந்த சர்ச் ஃபாதர் வந்து நின்றுக்கிட்டு 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுக்க சொல்ல, இப்போ 2 பேருமே அப்படியே ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுக்கிட்டு வேண்டா வெறுப்பா வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த ஃபாதர் டக்குன்னு 2 பேரும் கையை பிடிச்சிக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண சொல்ல, இப்போ 2 பேரும் ஒரு மாதிரி அந்த ஃபாதரை பார்த்து முறைக்க, இப்போ உடனே அந்த ஃபாதர் என்னப்பா பார்க்குறீங்க, பண்ணுங்க பிடிங்க அப்படின்னு சொல்ல, இப்போது நம்ம ஜங்குக்கு உடனே நம்ம டீ கிட்ட கையை கொடு அப்படின்ற மாதிரி 2 கையுமே நீக்கிட்டா. இப்போ நம்ம ஜங்குக்குடைய ஹேண்ட்ஸையும் பார்த்துட்டு அவருடைய ஐஸையும் பார்த்துட்டு பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்குடைய கையில்
அவருடைய ஹேண்ட்ஸை கொடுக்க இப்போ நம்ம ஜங்குக் நம்ம டீயோடைய ஹேண்ட்ஸை வேணும்னே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம டீ வேணும்டே ஒழுங்க பிடிக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி கத்தா. இப்போ அந்த ஃபாதர் டக்குன்னு ஆரம்பிக்கலாமா? ஓகே. கிம் தேயோங் ஆகிய நீ ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போ உடனே நம்ம டீவும் சம்மதம் அப்படின்ற மாதிரி வேண்டாம் வரப்பா சொல்கிறாரு. இப்போது நம்ம ஜங்குக் கிட்ட ஜான் ஜங்குக் ஆகிய நீ கிம் தேயோங்கை உனது வாழ்க்கை துணையாக எடுத்துக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படி ஒரு மாதிரி சைடு சிரிச்சுக்கிட்டு சம்மதம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கா. இப்போ அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ டக்குன்னு இவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எங்கேருந்து தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்தான்னு தெரில. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு 3 feet டிஸ்டன்ஸில் நின்றுட்டு அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் அந்த ஆங்கிளை அவ்வளோ நேரம் செட் பண்ணிட்டு நிற்கிறான். இதை நம்ம ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணிடுறாரு. இருந்தாலும் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக கண்டுக்கல. இப்போது கொஞ்ச நேரத்துலேயே இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்கடா. 2 ரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இதுலேருந்து இப்போ நம்ம ஜங்குக் அவருக்கு நம்ம டீக்கு வந்து ரிங் போட்டு விடுறதுக்காக அதுலேருந்து ஒரு ரிங்கை எடுத்து கையில் வைக்க, இப்போது இவர் ரிங்கை எடுத்த கையோட அடுத்த செகண்ட் அந்த இடம் ஃபுல்லாக புட்டு ஃபுல்லாக புல்லட் பறக்குது. எங்கெங்க இருந்தோ சுடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் நம்ம டீவுடைய கையை நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்ருப்பார் இல்லையா, நம்ம டீக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ட்டு அப்படியே தெரிஞ்சும் தெரியாமல் டக்குன்னு கிட்ட அப்படியே பிடிச்சி இழுத்துப்பார். அதாவது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஹக் பண்ணியிருப்பார் நம்ம டீவை. அப்படியே டைட்டாக ஹக் பண்ண இப்போது அந்த புல்லட் சவுண்டோட நம்ம டீ ஆல்ரெடி இரிட்டேஷனில் இருப்பார். இதில் இந்த புல்லட் சவுண்டு வர ஒரு பக்கம். இது இல்லாமல் நம்ம ஜங்குக்கும் வர நல்லா டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ டக்குன்னு சி விடு, என்ன சான்ஸ் கிடைக்கிற நேரம்லாம் எங்கேயாவது கவுத்துட்டு போகலான்னு பார்க்குறியா? விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கொஞ்சம் நவுந்து போக, இப்போது உடனே நம்ம ஜங்குக் டீயோடைய கையை பிடிச்சிட்டு நில்ல, இன்னும் இங்கே எதுவும் முடியல, எவன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சொல்ல, இப்போ உடனே நம்ம டீ என்ன ஹீரோயிசமா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அவருடைய பேக் சைடில் இருந்து ஒரு ரிவால்வர் எடுத்து அந்த இடத்துல அந்த கேமரா ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்த அவருடைய நெத்தி பொட்டுன்னு ஒன்று வைக்கிறாரு. இங்கே வச்சதும் அங்கே வர புல்லட் எல்லாம் ஸ்டாப் ஆகுது. இப்போ அந்த இடத்துல புல்லட் வர்றது எல்லாமே ஸ்டாப் ஆனதும் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு டீவை பார்த்துட்டு இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை கிட்ட பிடிச்சி இழுக்கவும், இப்போது ரிங்குக்காக அடுத்தது பக்கத்தில் எடுக்கலாண்டான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ரிங்கை பிடிச்சிட்டு இருந்தவங்களும் அங்கே நின்றுட்டு இருந்த அந்த ஃபாதருமே உட்பட 2 பேருமே செத்து போயிருப்பாங்க. அந்த புல்லட் பட்டு செத்து போயிருப்பாங்க. கீழே அப்படியே விழுந்து கிடக்க அந்த ரிங்கு ஃபுல்லாக ரத்த கலவையாக இருக்குது. அந்த ரிங்கை எடுத்து அப்படியே அவருடைய கோட்லேயே லைட்டாக அப்படியே அதை தொடச்சி தள்ளிட்டு நம்ம டீயோடைய கையில் போட்டு விட, இப்போ நம்ம டீ கையில் நம்ம ஜங்குக்கு அவருக்கு போட்டு விட வேண்டிய அந்த ரிங்கை எடுத்து கொடுத்து இந்தா போடு, போட்டு விடுன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ உடனே நம்ம டீ அந்த ரிங்கை வாங்கிட்டு நம்ம டீயோடைய அப்பா அம்மாவை பார்க்க போட்டு விடுறா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கண்ணை காட்ட, இப்போ உடனே தலை எழுத்து அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுட்டாரு. இப்போது போட்டு விட்டதும் இப்போ அந்த இடத்த விட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்கடா. அதில் கன்ஷூட் பட்டு நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே அந்த இடத்த விட்டு டிஸ்போஸ் பண்ண சொல்லிவிட்டு அவங்க ஃபேமிலியாக அந்த இடத்த விட்டே கிளம்பிருப்பாங்க. இன்க்ளூடிங் நம்ம டீயோடைய பிஏ ஜிவன் ப்ளஸ் நம்ம ஜங்குக்குடைய பிஏ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் சேர்த்து இந்த 2 ஃபேமிலிக்குமே சேர்த்து ஒரு மேன்ஷன் ஒன்று இருக்குடா. அந்த மேன்ஷனுக்கு போயிட்டு எல்லா வேலைகளையுமே இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி
ரிசப்ஷன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஃபுல்லத்தையும் உட்காந்து அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கா. இந்த சைடில் நம்ம டீவையும் ஜங்குக்கையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம டீ ஒரு பக்கம் பெட்டில், நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் பெட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போது இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுதுடா. ஃபஸ்ட்டு நம்ம டீ தான் டக்குன்னு ஏஞ்சி, ஏய் மறமண்டா, உனக்கிட்ட தான் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசினா உடனே மண்டே ஆடின்னு வந்துட்டல நீ. ஏய் இங்கே பாரு, வார்த்தை அளந்து பேசு. நான் சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கே இன்றைக்கி காலையில் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட சொல்லனா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே. ஏன்னா 2 பேரில் யாருக்காவது ஒருத்தர் கண்டிப்பாக தெரியணும்ல. எனக்கு தெரியலனா கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ உங்ககிட்ட வந்து சொன்னதும் இதுமாரி ஜங்குக்கோட உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அப்படியே அண்ட் நாக்க தொங்க போட்டுன்னு வந்து ரெடியாக இருப்பியே, எனக்கு உன்னை பற்றி தெரியாது சே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல உடனே நம்ம டீ அப்படியே கோவத்தில் பொங்கி எழும்பி ஜங்குக்குடைய ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து, ஏய் வார்த்தையா இருந்து பேசு, என்ன போய் நினச்சிட்ருக்க நீ? உன்னுடைய பேரை கேட்டது நாக்க தொங்கி போட்டுலாம் வர்றதுக்கு நான் ஒன்றும் பொண்ணு கிடையாது சரியா? அப்படியே இவன் பெரிய மண்மக குஞ்சு, இவனை பார்த்ததும் நாங்கள் அப்படியே வழிஞ்சிக்கிட்டு வர்றது சப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட்டுறா. இப்போ நம்ம ஜங்கு கோவமாயிட்டு நம்ம டீயோடைய ஷர்ட் காலரை பிடிச்சி இழுத்துட்டு, ஆமாம் இவன் மட்டும் பெரிய மண்மக குஞ்சு, இவனை பார்த்த உடனே நாங்கள் வந்து இப்படி நாக்க தொங்க போட்டுன்னு வர்றதுக்கு இதை பாரு, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, என்கிட்ட கூட வந்துடாது, ஃபஸ்ட் நைட் அது இதுன்ட்டு என்கிட்ட வந்து உன்னை மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பக்கம் கத்த. இப்போ நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் 2 பேரும் காலரை பிடிச்சிக்கிட்டு ஏன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் இப்படி கத்திட்டுருக்கா. டக்குன்னு ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம யூங்கி நம்ம ஜிமன் 2 பேருமே, அதாவது 2 பேருடைய பிஏவும் ஒரே டைமில் வந்து டோர் ஓப்பன் பண்ணவும் இப்போ இவங்க 2 பேர் இந்த பொசிஷனில் நிற்கிறத அவங்க 2 பேர் பார்த்துட்டு, சார் சாரி சார், தப்பான நேரத்தில், ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பிரிந்து போய் தனித்தனியாக நின்றுருக்க. இப்போ நம்ம யூங்கி நம்ம ஜங்குக் சைட் போகிறாரு, நம்ம ஜிமன் நம்ம டீ சைட் போயிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து வரதா சொல்லியிருக்காங்க, இவங்கக்கிட்ட நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்கா. இப்போ இவங்க எல்லாருமே இது எல்லாத்தையும் அப்படி வேண்டாம் வரப்பா 2 பேருமே கேட்டுகிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படி நைட் ஆகிடுதுரா. நைட் டைமில் அப்படியே ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் வராங்க. அந்த இடமே பார்க்க செம்ம கிராண்டாக இருக்குது. நிறைய பேர் வராங்க, விஷ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக் விஷிங்கை விடவும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜே ஹோப்பு, ஆரன் இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இவர் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டீ சைடை பார்த்தா நம்ம டீயுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம ஜின் வந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஜாலியாக அப்படியே பேசி சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கா. ஆனால் இவங்களுக்கு என்னமோ இது பார்க்குறதுக்கு மேரேஜ் ஆகி முடிஞ்சு ரிசப்ஷன் மாதிரியே இல்லை, என்னமோ அப்படியே காலேஜ் முடிஞ்ச ரீயூனியன் வச்சுருக்க மாதிரி இவங்க 2 பேரும் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ நம்ம டீயோடைய அம்மாவும் அப்பாவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க இவங்க சரிப்பட்டு வருவானே இதுக்கெலாம்? டேய் என்னடி நினச்சிட்ருக்கேன் என் பிள்ளைய பற்றி? கொஞ்ச நாள் தான், அவனை எப்படி வளைச்சி போடுறான்றதை மட்டும் பாரு. என்னங்க வளைச்சி போடுவானா? பாருங்க கண்ணு கூட மாட்டுறான் அவனை. ஏய் என்ன நினச்சிட்ருக்கேன் என் ஃப்ரெண்டுடைய பகையனை பற்றி? என்னங்க நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய் 2 பேரும் என் பிள்ளைங்க தாண்டி. அடப்பாவீங்களா, இது எப்பத்துலேருந்து? ஏங்க பாரு, ஜங்குக் கொஞ்சம் கோவப்படுவான் தான், டேக்கு மேலே கோவப்படுவான். ஆனால் அவனுக்கு ஒன்ஸ் யாரையாவது பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கேன், அவன் கோவம்னா என்னன்ற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு அவன் மாறிடுவான், அப்படியே சாஃப்ட் ஆகிடுவான். நம்ம டீ கொஞ்சம் நம்ம ஜங்குக்கு புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கேன், அவன் மாஃபியான்றதே மறந்துடுவான். ஆனால் நம்ம டீ போகிற பக்கம் பார்த்தா அப்படி தெரியலங்க. ஏய் அவன் வாயை மட்டும் கம்முன்று, ஆரம்பமே வாயை வைக்காத, போயிட்டு வேலை இருந்தால் பாருப்போ, சும்மா வந்து ஏன் வேலையை கெடுத்துட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயோடைய அப்பா அப்படியே விரட்டி அனுப்ப. இப்போது இவங்க 2 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போ இந்த சைடில் நம்ம யூங்கி தான் காட்டுறாங்க, அதாவது நம்ம ஜேகேவுடைய
பிஏவை தான் காட்டுறாங்க. அவர் ரெஸ்ட் ரூமில் அவ்வளோ அவசரமாக நின்றுட்டுருக்காரு. யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு எப்படா வருவேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது பொறுமையாக ரெஸ்ட் ரூம் ஒரு டோர் ஓப்பன் ஆகி அப்படியே ஒரு பர்சன் உள்ளக்க வந்து பொறுமையாக யாரும் பார்க்கலல்ல அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். இவர் டோர் க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம யூங்கி போயிட்டு ஓடி போயிட்டு நம்ம ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இந்த ஹக்கை ஃபீல் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுரா, இவனுங்க 2 பேரும் சண்டையில் நம்ம 2 பேரும் மீட் பண்ண முடியாமல் போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியும் ஜிமினும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிற்கா. இப்போ டக்குன்னு ஜிமின், ஏய் யூங்கி நகரு, யாராவது பார்த்துட போகிறாங்க, ஏய் இதுக்கப்புறம் யாரா பார்க்க போகிறா, அவனுங்க 2 பேரும் அங்கே நிற்கிறானுங்க, நம்ம 2 பேரும் இங்கே நிற்போம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நவரு தள்ளி நின்று பேசு. ஏய் என்னடா 5 மாதம் ஆச்சுடா அவங்ககிட்ட பேசி 5 நிமிஷம் கூட ஆகலையடா, 5 மாதம் ஆயிடுச்சுன்ற. ஏய் அது என்ன வேலை விஷயமா பேசி. ஆனால் ஜிமின் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம அழகாக இருக்கு தெரியுமா, நீ உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே சாப்பிட்ணும் போல இருக்குடா. என்னது இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ஏய் அப்படிலாம் சொல்லாத, எனக்கு இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது, எப்படியாவது நான் டெய்லி மீட் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை பார்க்கணுண்டா. அதுக்கெலாம் இங்கே வாய்ப்பே இல்லை, இவங்க 2 பேரும் ஒன்றானா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும், ஏன்னா இது கனவுல கூட நடக்காது யோங்கி. ஏய் என்ன சொல்கிற நீ? ஆமாம் யோங்கி, பின்ன ஜங்குக் மட்டும் என்ன பாசமாக இருக்காரா? ஏய் போகிற பேசாத, உன்னுடைய பாஸ் மட்டும் என்ன டே அப்படி பாசத்தை அப்படி பொங்கி வழிகிற மாதிரி பேசுகிற. 2 பேரும் எலியும் புடிமா நின்றுட்டுருக்காங்க தெரியுதுல, அப்புறம் எங்கேருந்து என்ன நீ டெய்லி மீட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஏய் ஜிமின் நம்ம 2 பேர் வேணால் சேர்ந்து ஒரு வேலை பார்ப்போமா? என்ன பண்ண போகிறேன்? மாமா வேலை பார்ப்போம்டா. என்னது? ஏய் சி என்ன பேசுகிற நீ? என்ன மூளைக்கெல்லாம் முத்திரிச்ச இவங்க உனக்கு? ஏய் சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் ஒன்று மீட் பண்ண முடியாமலாம் என்னால் சத்தியமாக இருக்கவே முடியாது. தயவு செஞ்சு நம்ம 2 பேரும் சேர்ந்தாவது இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுருவோம். அதான் சேர்ந்துட்டாங்கல்ல. ஏய் இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் மேரேஜ், அவங்களுக்கு இது மயிறு கூட கிடையாதுடா. தயவு செஞ்சு யோசிச்சுப்பாரு, 2 பேரும் அங்கே மேரேஜ் ஆன மாதிரி நின்றுட்டுருக்காங்க, என்னவோ காலேஜ் ரீயூனியன் வந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் சொல்கிற ஐடியாவை அப்படியே அப்ளை பண்ணு. இதை பற்றி நான் ஆல்ரெடி யோசிச்சும் வச்சுட்டேன். ஐடியாவா? என்ன நீ நான் ஐடியாலாம் போட்டு வந்திருக்க? பின்ன போடாடே, இதுக்கு மேலெலாம் என்னுடைய ஆத்திரத்தை அடக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் சொல்கிறத மட்டும் செய், ஓகே பேபி? ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இவங்க 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு 10 minutes கழிச்சு அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு இவங்க 2 பேருமே அப்படியே 2 பேருமே யாருமே தெரியாத மாதிரி 2 பேரும் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி போயிடா. இப்போது நம்ம டே கிட்டே போய்ட்டு நம்ம ஜிமின் நின்றுட்டுருக்காரு, நம்ம ஜேகே கிட்டே போய்ட்டு நம்ம இவங்க நின்றுட்டுருக்காருடா. இப்போது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம யூங்கி நம்ம ஜிமினை பார்த்து ஒரு ப்ளிங்க் பண்ண உடனே நம்ம ஜிமினோ அப்படி பதிலுக்கு பிளான் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் 2 பேரும் இப்படி தான் நின்னாகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் திரும்ப அப்படியே ப்ளிங்க் பண்ணுறாரு. ஓகேடா, நான் இந்த பார்ட்டை இங்கேயே முடிக்கிறேன். ஆக்சுவலி இதை நான் பார்ட்டாக போடக்கூடாதுன்னு நினச்சேன், பட் இதில் சஸ்பென்ஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு ரெக்கார்டிங் இல்லை இன்பிட்வீனில் எனக்கு தோணுச்சு, அதனால தான். ஓகேடா, நான் இன்னொரு பார்ட்டை இன்னொரு நாள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே போட்டுடுறேன். இந்த ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டியெல்லாம் இடையில கொண்டு வர மாட்டேன். ஐ எம் ஸோ சாரி அண்ட் ஆல்சோ தேங்க்யூ டு சப்போர்ட்டிங் மீ. Thanks to all and I love you all. Bye bye. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.